நமக்கு தேவையானது எது என்பது கடவுளுக்கு நன்றாக தெரியும். எனவே கடவுள் நமக்கு கொடுக்கும் நேரத்தில் பெற்றுக்கொள்வோம். நாம் கேட்டது உடனடியாக கிடைக்கவில்லையே என்று நினைத்து கடவுளை எப்போதும் குறை சொல்வதை தவிர்ப்போம். நம்மிடமுள்ள பொருட்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு எப்போதும் மன நிறைவுடன் வாழ கற்றுக்கொள்வோம். இன்று நம்மில் பெரும்பாலானோர் நாம் பார்க்கும் அனைத்தையுமே வாங்கி சேர்க்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். எதையும் சேர்த்து வைப்பதால் நமக்கு மனநிறைவு கிடைத்து விடுமா என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்த்தால் இல்லை என்ற பதில்தான் வரும். மனநிறைவு கிடைக்காத செயலை செய்வதால் எந்தவித பயனும் இல்லை என்று தெரிந்தும் செய்தோம் என்றால் அது நமது முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள்வோம். கொடுங்கள் பெறுவீர்கள், வீசுவதே திரும்பும் என்பது குவைத் பழமொழி. விளம்பரத்திற்காக கொடுப்பது முழு வெற்றியை தராது. இதயமற்ற வார்த்தைகளை விட வார்த்தைகளற்ற இதயம் மேலானது. நேரம், நினைவு, பொருள், உயிர் எது உயர்ந்த கொடுத்தல் என்று சற்று யோசித்து பார்ப்போம். நாம் பின்பற்றும் இயேசு இவை அனைத்தையுமே கொடுத்தார். சரியாக கொடுத்தால் 30ஆக, 60ஆக, 100ஆக திரும்ப கிடைக்கும்.